ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரைக்கீரையை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டேன். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாசிப்பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை குழந்தைங்களோட ஞாபக சக்திக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வல்லாரைக்கீரையும் இதோடு சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை எதுக்கு நம்ம சாப்பிட்றோம், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். வல்லாரைக்கீரையில் இருக்க வைட்டமின்ஸ்னால் குழந்தைங்களுக்கு அதிகமாக ஞாபக சக்தி கொடுக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 5 விசிலுக்கு இதை வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ஓகே, 5 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு நம்ம அந்த ப்ரெஷர் குக்கரையே வச்சு கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அவிச்சி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரை ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.